வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜலநிதி. ஜலநிதி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜலநிதி என்பது மூக்கு குழாயை திறம்பட சுத்தம் செய்ய வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தும் ஒரு பழங்கால யோக நுட்பமாகும். தயாரிப்பு: பொதுவாக ஜலநிதி செய்ய அதிகாலை நேரம் சிறந்த நேரம் என்றாலும் மற்ற நேரங்களும் பொருத்தமானவை. இந்த நுட்பத்தை தொடங்குவதற்கு முன் நமக்கு தேவை ஒரு நெட்டிப்பானை, சிறிது உப்புடன் வெதுவெதுப்பான நீர். முதலில் 1/2 லிட்டர் தண்ணீர் மற்றும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கரைசலை தயாரிக்கவும். நீர் உடல் வெப்பநிலையை விட சற்று வெப்பமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். செயல்முறை: கால்களுக்கு இடையில் ஒரு வசதியான தூரத்தை வைத்திருங்கள். உப்பு நீர் கொண்ட ஒரு நெட்டிப்பானையை எடுத்து வலது நாசி துவாரத்தில் நெட்டிப்பானையின் முனையை மென்மையாக சொருகவும். மூக்கின் துவாரத்திற்கு எதிராக முனையை வலுக்கட்டாயமாக தள்ள வேண்டாம். மூக்கிற்கும் முனைக்கும் இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முழு செயல்முறையின் போது உங்கள் வாயை சற்று திறந்து வைத்து வாய் வழியாக மெதுவாக சுவாசிக்கவும். வலது நாசி துவாரம் வழியாக இடதுபுறம் தண்ணீர் பாயும் வகையில் உங்கள் தலையும் நெட்டிப்பானையும் ஒரே நேரத்தில் படிப்படியாக சாய்க்கவும். மற்றொரு நாசியில் இதே செயல்முறையை பயன்படுத்தவும். முறை முடிந்த பிறகு கபாலபதி செய்ய வேண்டும். அப்படி என்றால் மூச்சை வேகமாக வெளியேற்றவும். அதாவது நாசி துவாரத்தின் வழியாக வலுக்கட்டாயமாக மூச்சை வெளிவிடுங்கள். ஒரு யோக நுட்பம் நாசிப்பாதைகளை சுத்தப்படுத்தி பலவிதமான நன்மைகளை அளிக்கிறது. இது சளி, இருமல், சைனஸ் பிரச்சனைகள் போன்ற சுவாச பிரச்சனைகளை தணிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், மூச்சு திணறல் போன்றவற்றை தடுக்கவும் உதவுகிறது. மேலும் இது நாசி பகுதியில் உள்ள கிருமிகளையும் நீக்கி நுரையீரலை தூய்மைப்படுத்துகிறது. பயிற்சியை மேம்படுத்துகிறது. ஜலநிதி செய்வதற்கு சில எதிர்விளைவுகள் உள்ளன. முக்கியமாக நெட்டி செய்யும் போது நாசி பகுதியில் வலி இருந்தால், அல்லது மூக்கில் இரத்தம் வந்தால், அல்லது மூக்கடைப்பு அதிகமாக இருந்தால் ஜலநிதி செய்யக்கூடாது. மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் நெட்டி செய்வது கூடாது. மூச்சு விடுவதில் சிரமம், மூக்கடைப்பு, இரத்தம், வலி போன்ற எந்த ஒரு எதிர்விளைவுகள் இருந்தாலும் நீங்கள் செய்வது கூடாது.